வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மேக்ரம் பேக்குக்கு இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேக் நான் போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மினி பேக்குக்கு இந்த மாதிரி நான் ஹேண்டில் போட்டிருக்கேன். இது எந்த ரிங்ஸும் யூஸ் பண்ணாமல் நான் இந்த பேக்லேயே நான் நூலை இன்சர்ட் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல லென்த்தியான ஹேண்டிலாக போட்டிருக்கேன். இது பிளாஸ்டிக் ஒயர் கூடையில் முறுக்கு ஹேண்டில் வரும் பாருங்கள், அதே மாதிரி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் இந்த ஹேண்டில் போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ரொம்ப சிம்பிளானது இது. அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு மேக்ரம் பேக்ஸுக்கு போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் சேட் பண்ணி நீங்கள் ADW ஷாப்பில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பேக்குக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு க்ரீம் கலரில் நான் 3 மீட்டர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வைக்கிற ஸ்டஃப் கார்டு தான் இது. நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது சென்டர் டிசைன் வருது. இதில் இந்த 2 சைடும் இருக்கிற இந்த ஆரஞ்சு டிசைனுக்கு மேலே இது சென்டர் டிசைனு. இதில் இந்த 2 சைடும் இருக்கிற இந்த ஆரஞ்சு டிசைன் இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு ட்ரையாங்கிள். இதுக்கு மேலே தான் நான் ஹேண்டில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டஃபுக்கான கார்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணலாம். இதை உள்ளே விட்டு இன்னொரு சைடு வழியாக வெளியே எடுத்துக்கணும். இது மாதிரி உள்ளே விட்டுட்டு அடுத்த சைடு வழியாக வெளியே எடுத்துக்கலாம். கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப் வழியாக உங்களால் உள்ளே விட முடியல அப்படின்னா ஏதாவது ஊசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம். இந்த கேப் வழியாக இதை உள்ளே விட்டுட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஈஸியாக வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த கார்ட்ஸை வெளியே எடுத்துட்டு ஈக்குவலாக வச்சுக்கலாம். இது 3 மீட்டரே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஹேண்டிலோடைய லென்த் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ப்ளூ கார்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹேண்டில் போடுறதுக்கு இந்த ப்ளூ கலர் கார்டு நான் 6 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு அப்ராக்சிமேட் அளவு தான். ஒருவேளை உங்களுக்கு பத்தாம போச்சு அப்படின்னா திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம உள்ளே விட்டுறலாம். சேம் நம்ம ஃபஸ்ட்டு எதில் விட்டோமோ அதே பிளேஸில் உள்ளே விட்டுறலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அதே பிளேஸில் வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்துட்டு ஒரு 2-3 இன்ச்சஸ் வெளியே விட்டால் போதும். இந்த மாதிரி நான் வெளியே வச்சுக்கிட்டேன். இனி இந்த மீதம் இருக்கிற கார்ட்ஸில் நம்ம போட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி வச்சுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுட்டு இதை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லூப் வழியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டேன். இனி அடுத்து கீழே வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள். இந்த 4 ஒயரும் 4 கார்ட்ஸும் மேலே இருக்குது. இந்த நூல் கீழே இருக்குது. இதை இந்த லூப் வழியாக விட்டு வெளியே எடுத்துடலாம். இதே தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே வரும். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் கிடச்சிருச்சு. இனி அடுத்து மேலே வச்சுக்கலாம். மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டு இந்த லூப் வழியாக இந்த கார்ட்ஸ் வெளியே எடுத்துடலாம். ஒரு தடவை மேலே வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு தடவை கீழே வச்சு போடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டு வரணும். பாருங்கள், இந்த டிசைன் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. இதே தான் ரிப்பீட் ஆகிட்டு வரும். ஒரு தடவை மேலே வச்சு போடணும். இந்த லூப் வழியாக இந்த கார்ட்ஸ் வெளியே எடுத்துடணும். அடுத்து கீழே வச்சு இந்த லூப் வழியாக இந்த கார்டை வெளியே எடுத்துடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இதே மாதிரி தொடர்ச்சியாக போட்டு வரணும்.
இந்த கார்டு வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக கட் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும்போது போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை வந்து எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சிக்கலும் போட்டுக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு 3-4 மீட்டர்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இது நைலான் கார்ட்ஸ்னால ஜாயின் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து இதை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டுக்கோங்க. இனி வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு ஆரஞ்சு கலர் ட்ரையாங்கிளுக்கு மேலே இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இதை கோர்த்தரலாம். இந்த மாதிரி எல்லா கார்ட்ஸையும் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். இனி வந்து இதெல்லாம் நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நாட் போட்ட பின்னாடி கார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டிடலாம். இப்போ வந்து இந்த பேக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. உள்ளே வந்து நல்லா வந்து நமக்கு அகலமாக கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே வந்து லைனிங் வச்சு தைச்சிடலாம். நான் வந்து லைனிங் வச்சு தைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேக் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து ஜிப் வச்சு தைச்சிருக்கேன். உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து நல்ல ஸ்பேஸ் அகலமாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபோனு அப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.